தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பாண்டியன் எப்படி பார்க்கலாம் திரு மணி மற்றும் கண்ணனின் கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்க, பெரிய பட்டியலிட்டாங்க, நடந்தவை நடந்து கொண்டு இருப்பவைகள் எப்படி பார்க்குறீங்க பாண்டியன்? இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு 100 வருஷ வரலாற்று தொடர்ச்சி அப்படின்றத நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி கட்சியில் ஆரம்பித்து ஒரு 100 ஆண்டு தாண்டி போயிட்டுருக்கு இந்த வரலாறு. அந்த அடிப்படையில் இது ஒரு ரிலே ரேஸாக நான் வச்சுக்கிறேன். அந்த ரிலே ரேஸில் இந்த 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 ரிலே குச்சை வந்து இப்போ விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க. விஜயும் அதை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த 7 தொடர்ச்சியில் சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொடர்ச்சியில் கண்டினியூஷனில் சரியாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும், இந்த 7 பேரை போட்ட விஷயமும் நாளைக்கு ஒருத்தரையும் போட போகிறாங்க. 8 பேர் ஆகிடும் கிட்டத்தட்ட அந்த பட்டியலில். இது வந்து முன்னாடி நடந்துச்சா இல்லையாங்கிறது ஒரு விவாதம், அதை விமர்சனப்படுத்தலாம். அதில் நான் என்னுடைய நடந்தது சில உதாரணங்களை நமக்குமே நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் ஜெயலலிதா கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பொது தொகுதியில். இந்த மாற்றம் என்பது நிறைய இருக்கு. ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது பெரிய விஷயம். சமூக நீதி என்றெல்லாம் பெருசா பேசல, ஆனா செயல்படுத்தி காட்டி விட்டார். அதான் இல்லை ஆதவர்ஜுனா தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. சமூக நீதிங்கிற வார்த்தையை வந்து அவர் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இதனுடைய ஒரு சூத்திரத்தாரின்னு கூட வச்சுக்கலாம். கிரெடிட் ஆதவுக்கு தெரியும், கொடுக்கலாம், தப்பு இல்லை. அவர் மற்ற எல்லாரும் முதல்வருக்கும் உண்டு, இவருக்கு அதுக்கு அதிகமாக உண்டுங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா அவர் அந்த வார்த்தையை வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த இதில் உள்ள இயக்கிறதையும் அவருக்கான பங்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இதில் திருமாவை அவர் வந்து உள்ளே வந்து வர வைக்கணுங்கிறதுல அவருடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அது இல்லை. அதுக்கு பிறகு வன்னியரசு வர்றாரு, அதுவுமே வரவேற்க தகுந்தது நாளைக்கு. அதனால் இதில் வந்து இது வந்து ஒரு 100 வருஷ வரலாற்றுடைய முக்கியமான காலகட்டம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீதி கட்சி காலத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் எதுவுமே நடக்கலையே. அது முதல் முறையாக அது நீங்கள் அவர்கிட்ட சார்கிட்ட சொன்ன மாதிரி அது நம்பர் கேம். அதிலெல்லாம் நான் வந்து ரொம்ப போய் அதுலேயே இருக்குது. அப்போ நம்பர் கேம் இல்லை அப்படின்னு மணி பதிவு பண்ண. ஆமாம், அது பண்ணி அவருடைய உரிமை, அது எந்த நம்ம இதுலேயும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை 107 வந்ததுனால அது நம்பர் கேம். ஏன்னா அதனால தான் அதிமுகலேருந்து ஒரு பெரிய 25 பேரை வந்து ரெடியாக வச்சுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் 2 வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு சில முட்டுக்கட்டைகள் வந்து மற்ற பின்புலத்தில் ஆப்ஷன் 2க்கு அதிகாரம் தரலைன்னா அது நடக்கலை. அதுக்கு சில அதிகார வர்க்கத்தில் உள்ள சில பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது நடக்கலை. இல்லைன்னா அது நடந்திருக்கும். இப்போயும் வந்து தள்ளி போயிருக்க ஒழிய அது நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு 5 மாதம் 4 மாதத்துக்கு தள்ளி போயிருக்கு. அவங்களும் அப்படியே ரெடியாக இருப்பாங்க. அது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சமரசத்தோடையோ அல்ல ஏதோ ஒரு காரணத்தில் இருக்குமே ஒழிய அது எதுவுமே முடியலை. அது கண்டினியூ ஆகும். ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்தால் ஆப்ஷன் 2 வந்து ஆப்ரேட் ஆகும். அதனால் அடுத்த 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷம் இன்னமும் ஆப்ஷன் 2 வந்து ஸ்டாண்ட் பை தானே? ஸ்டாண்ட் பை அடுத்த 5 மாதத்துக்கு ஸ்டாண்ட் பை. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க யாரும் ஒன்றும் முன்ன முடியாதுங்கிறது அது முக்கியமான விஷயம். அப்போ அது வந்து கரெக்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் அதை வந்து முழுக்க நான் நம்பர் கேம் எடுத்துக்கிறேன். அதான் இது வரைக்கும் நிபந்தனை ஆதரவு தந்த நபர்களை இப்போ அதிகாரத்தில் பங்கு மூலிமா முழுவதுமாக உள்ளே கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த சிக்கல் ஏற்படுமா? இல்லை, நிபந்தனையற்ற ஆதரவு வந்து காங்கிரஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கு. காங்கிரஸ் ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் முந்தா நாள் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு புது பதிவு முந்தா நாள் நான் பண்ணது. வடநாடு காங்கிரஸ் இல்லை, இடதுசாரிகள் விசிகாவே அதான் சொன்னாங்க. இல்லை, நிபந்தனை அவங்க யாருமே இது இல்லை. அவங்களாம் இப்போ வந்து இப்போ 2 இல்லைங்க, இப்போ கொடுக்க ஆரம்பித்த போது சொல்கிறேன். ஆமாம், ஆரம்பித்த முழக்கம் என்பது நிபந்தனையற்ற ஆதரவு தானே. அது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ மந்திரியில் 2 பேர் போகிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் மட்டும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க நிபந்தனையோட தான் விசிகா ஆல்மோஸ்ட் வர மாதிரி இருக்குது. இல்லை, இவங்க 3 பேருமே கொடுத்துருக்கிற முக்கியமானது வந்து அந்த அதிமுக பிரிந்த பிரிவு, அதாவது இப்போ வந்து பிரிவு வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை கவனிங்க. பண்ணியிருந்தால் நாங்கள் யோசிப்போம்ங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து ரொம்ப மக்கள் வந்து கவனமாக பார்ப்பாங்க. அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக வெளில வந்துட முடியாது. அப்போ இது வந்து 2-3 வருஷம் போகுமா அப்படிங்கன்னா 29 வரை இந்த ஆட்சி தொடருங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி போயிருக்கிற நிலைமை இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 7 பேருங்கிறது வந்து நீதி கட்சி தொடர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொரு சமுதாயம் ஒட்டு மொத்தமும் தமிழ்நாடு ஏன் வந்து எல்லா அடிப்படையிலையும் இன்க்ளூசிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சி தான் இது முக்கியமான விஷயம்.
அப்போ இந்த தொடர்ச்சியில் இந்த இடத்துல நீங்கள் வந்து இது அடுத்த கட்டத்தை நகர்த்திட்டார். அந்த ரிலே ரேஸ் அந்த குச்சை வந்து இவர் வாங்கிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஓடுறதுக்கான வாய்ப்பு. ஆனால் நம்ம என்ன எச்சரிக்கையானு சொல்கிறோம்னா, இந்த ஆணவ கொலைகள் இந்த மாதிரி விஷயத்துலையும் இந்த எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 7 பட்டியலின எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் சார். ஆமாம் சார், நாளைக்கு 7 பேர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஒன்று வருது, 8 வருது. ஆமாம், மொத்தமே 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழகத்தில். இல்லை, அது 20% அமைச்சர்களாகவே தந்து. ஆமாம், 20% வந்து அது நீங்கள் தொடர்ச்சின்னு சொல்கிறது அது ஏற்புடையதான். ஏற்புடைய அப்படி இல்லவே இல்லையே. இல்லை, இருக்க வேண்டிய தொடர்ச்சியாக பார்க்கணும். இல்லை, நான் சொல்கிறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் உடச்சி பேசுகிறோம்னா, இது வந்து நீதி கட்சி காலத்தில் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பன அல்லாதார்களில் மேல் சாதியினர்னு சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியில் பொறுப்பில் இருந்தாங்க நீதி கட்சி காலத்தில். நிறைய அந்த முதலமைச்சர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கூட வச்சு அதனுடைய ஆதிக்கத்தை அந்த இதில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முதல் முறையாக இது இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சமுதாயம் வந்து அடித்தளத்துலேருந்து மாற்றி போட்டு, அதாவது வெறும் இதில் வந்து டோக்கனிசம் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் விஜய்க்கு கிளைமாவுன்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, பொலிட்டிக்கல் மைலேஜ் கிளைமாவும் எதிர்ப்பு கிளைமா உள்ள வரும். எதிர்ப்பு எப்படி இருக்கு? எப்படின்னா இதுவரை இந்த கடந்த 50 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இதில் இருந்த 2 அரசியல் கட்சியினுடைய அந்த தன்மை வந்து மாறும்போது அவங்களுக்கு வெறுப்பு வருது. இதில் அதையும் நம்ம இதில் கணக்கில் வைக்கணும். இப்போ நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அதுதான் மிக முக்கியமான ஒரு முக்கியமானது. மணிக்கிட்ட அதுக்கான விளக்கம் கேட்டு உங்ககிட்ட அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். கேட்டுருங்க. இல்லை, ஒன்று மட்டும் நான் அதை தொடர்ச்சியோட நீங்க அதற்கு சேர்த்தே விளக்கம் கொடுங்க. இல்லை, இந்த ரெண்டு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் சோகால் ஒரு தரப்பினர் வந்து கோவப்படுவாங்கன்னு சொல்றீங்க. அதுதான் இவ்வளவு காலமா இந்த முக்கியத்துவம் தராததுக்கான காரணமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ இன்னும் அதீத இவர் ரிஸ்க் தானே விஜய் எடுக்கிறதா பொருள்படும். இல்லை, எடுக்கிறாரு. அது இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வரவேற்கிறேன். அதுக்கோட சேர்த்து 2 வரியில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஜிஆர், அதாவது +2 முடிச்சுட்டு கல்லூரியில் போய் சேர்றது வந்து 50லேருந்து 52% ஜென்ரலாக இருக்குது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 39 தான் இருக்குது இன்னமும். இந்த இடத்த வந்து விஜய் வந்து இது உணர்ந்து, ஏன்னா இப்போ உயர்கல்வி மந்திரி வந்து விஸ்வநாதன் வந்திருக்கார் காங்கிரஸில், அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் இருக்கார். இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து அவங்க வந்து வேறு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வெவ்வேறு கட்சியில் உள்ளவங்கள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது செய்கிறத பற்றி அவங்க விருப்பம். ஆனால் அதோட செய்ய வேண்டிய விஷயம், இந்த இடைநிலை கல்வியை வந்து நிறுத்தத்தை வந்து சென்ற அரசு வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துச்சு. நம்ம இந்த அரசு என்ன எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த 39% 60% நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களையும் பழங்குடியினரையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஜிஆர் ரேஷியோ 90 நோக்கி போகும் தமிழ்நாடு. அப்போ இந்த கல்லூரி +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறதும், அதுக்கு முந்தி 10th 11th வர்றது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த நான் சொல்கிற சமுதாய மாற்றங்கிறது 100 வருஷ வரலாறை வந்து நல்லாவே திருப்பி போடுங்கிறது என்னுடைய பாயிண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்னும் இருக்குது பாயிண்ட் எனக்கு. இல்லை, அதான் நான் அந்த கேள்வி முன் வச்சேன். சொல்லுங்கள். மணி குறுக்கிட்டேன், நான் வர திருப்பியும் இப்போ இதில் வந்து இந்த ஜிஆர் ரேஷியோ மாற்றுறது மட்டும் அது புரிஞ்சுக்கிறேன். அந்த ஆலோசனை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இல்லை, அதோட நின்றக்கூடாதுங்கிறதா பாயிண்ட். டோக்கனிசம் ஆகிடும். அது நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் வந்து நான் வந்து ஜிஆர் ரேஷியோ சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா நிறுவனத்திலையும், அதாவது பெரிய தமிழ்நாட்டில் ஏன் வந்து இது எங்கே வந்து சாரதை நாம் வந்து முற்றிலும் மறுக்கலை. எந்த இடத்துலையுமே நான் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. மணி சார் இப்போ கடைசியாக சொன்ன விஷயத்தில் அதுக்கு என்னால் சொல்ல முடியும். ஆனால் நேரம் குறைவாக இல்லாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, அதாவது மற்ற மாநிலத்தோடு நீங்கள் இதை ஒப்பிடும்போது ஏன் இன்க்ளூசிவ் நடந்திருக்கு, இதில் போதாமை இருக்கா? மணி சார் சொன்னது எல்லா போதாமையும் நான் ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஊப்பிலேயோ பீகார்லேயோ இந்த சாதி மாற்றங்கள் எதுவுமே பெருசாக ஏற்படலை. ஆனால் இங்கே வந்து இது வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு விஜய் இந்த இடத்துல துணையாக இருக்கிறாரு. அதை வந்து நான் ஆதரிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த 2 தேசிய கட்சிகளாலும் இது எதையும் செய்ய முடியாது. அது காங்கிரஸ் உள்ளே இருந்தாலும் சரி, பிஜேபி வெளியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி. அதனால் இந்த எச்சரிக்கை உணர்வு விஜய் பண்ணிக்கிறது ஒரு பிராந்திய கட்சி தான் சார். தமிழக வெற்றி கழகம் ஒரு பிராந்திய கட்சி தான். அதை செயல்படுத்தி இல்லை சார். அது இதுக்கு நம்ம பாஜக காங்கிரஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை சார். காங்கிரஸ் இங்கே ஆண்ட திமுக அதிமுக ஏன் பண்ணலன்றதான் சார். இல்லை, அதுதான் அந்த இடத்துலேருந்து வரும்போது 2 தேசிய கட்சியால திமுக அதிமுக பிராந்திய கட்சியாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் தாவேகா வந்து தென்னிந்திய கட்சியாகி அகில இந்திய கட்சியாகும்.
அது வந்து அவருடைய ஆசை. நம்ம அதில் ஆசையெல்லாம் இல்லைங்க, மதிப்பீடு சார். அதில் எடுத்து போடுறேன், அதை நான் வந்து குறுக்கிடல. அதில் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு தனி டிபேட் பேசலாம். இன்னொரு டிபேட். ஆனால் இது ஒரு திராவிடத்தின் ஒரு தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து பார்க்குறேன். அது எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். திரு பாண்டியன், மக்களோட தீர்ப்பு தொடர்பாக ஆட்சி தக்க வைக்க அப்படிங்கிறது நான் சொன்ன ஏற்கனவே நம்பர் கேம்ங்கிறது அதை மக்கள் வந்து தெளிவாக ஃபஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. ரெண்டாவதாக வந்து ஆட்சி பகிர்வு, அது அதிகார பகிர்வுன்னு இருக்காங்க. இதில் வந்து ஒரு மந்திரி கொடுத்ததில் மட்டுமே ஆட்சி பகிர்வுங்கிறத ரொம்ப எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால் ஆட்சியை தக்க வைக்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அதை மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னதாக நான் கருதுகிறேன். இதில் எந்த மாற்றம் இல்லை. மற்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு கண்ணன் சார் சொன்னதை நானும் வந்து ஒத்துக்கிறேன். அதில் இப்போக்கின்னு இல்லை, ஒரு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு அரசியல் நோக்கத்தில் தெரியல. கிட்டத்தட்ட 2029 பாராளுமன்ற தேர்தல் வர கூட இது போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்றதை நான் வந்து 45 வருஷமாக கிட்டத்தட்ட அரசியல் உற்று நோக்கிற அடிப்படையில் இதை நான் தெளிவாகவே என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. நடுவில் வந்துச்சுன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது அதிகார பகிர்வு அப்படின்னு பெருசாக சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. வேற என்ன பண்ணும் அதிகார பகிர்வுன்னு கேட்குறேன். இல்லை, இது கூட்டணி. அதாவது சார், இப்போ தக்க வைக்கிறதுக்கான ஒரு கூட்டணி அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 2 ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ ஆப்ஷன் 2 இல்லாமல் இருந்தால் ரைட்டு. நீங்கள் ஆப்ஷன் 2 வந்து இப்போ தொங்கலில் நிற்கிது. அவங்க 13ஆம் தேதி போட்ட ஓட்டு போட்டாச்சு. 25 பேர் ஓட்டு போட்டாச்சு. இது நீங்கள் வரலாற்றில் மாற்றவே முடியாது. நீங்கள் மந்திரி பதவி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கல, அது வந்து வேறு காரணத்தினால கொடுக்காமல் இருக்கீங்க, இல்லது விசிகேல நடக்கிற பிரச்சனை வந்து திமுக காரணம்னு சார் சொல்கிறாரு. என்னுடைய பாயிண்ட் வந்து அது வந்து தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் நடக்கிற உள்ள விஷயங்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அது 2 நாளாக சார் தெரியும்னு சொல்கிறாரு. இன்னொரு டிவியில் அவர் சொல்லட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை அது திமுகவுக்கு சம்மந்தமே கிடையாது. அது முழுக்க தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் உள்ள விஷயம். அது வெளிப்படுற வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம இது தெரிஞ்சிருந்தால் கூட சொல்ல முடியாது. அதான் அந்த பாயிண்ட்டு. அதிகார பகிர்வுங்கிறது இப்போக்கு எதுவுமே பெருசாக இது இல்லை. இது முழுக்க தக்க வச்சுட்டாங்க கரெக்டாக. இது 3 ஆண்டுகள் போகும். 29 எலெக்ஷனோடு தான் இது வந்து என்ன ரிசல்ட் வரும். இப்போ எதுவுமே குறிப்பிட்டு அது 200 வந்துடும் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. போக தான் தெரியும். அதனால் இது ரொம்ப 10 நாளுங்கிறது. அதனால் இன்னும் நல்லா வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த துவக்கம் சரியான துவக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வரவேற்போம், அவ்வளோதான். இது அரசியல் திருத்தமாக ரொம்ப அதை வந்து மக்கள் வந்து அதுதான் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் லெவலில் தான் அதை கொண்டாந்துருக்காங்க. நானும் அதான் சொன்னேன். அது திருத்தம்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதை வந்து அப்படி கொண்டு பார்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிறது தான் கரெக்டு. மக்கள் வந்து ரொம்ப புரிஞ்சு போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த விஷயத்தில். சில நாட்கள் மாறும். இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் எதிர்பார்ப்போடு மிக சரியாக பொருந்தி இருக்க மாதிரி தான் நான் கருதுறேன். அதில் மணி குறிக்கிட்டீங்க. அதாவது இப்போ விஜய்க்கு வெளியே உள்ளவர்களுடைய என்னதான் அவர்களுடைய முஸ்தீபுகள் இருந்தாலும், என்ன ஆட்சி இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கணும்னு நினச்சாலும் அவங்க வந்து சில புலம்பல் மாதிரி தான் கொட்ட முடியும். ஒன்றிய அரசில் உட்கார்ந்திருப்பவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலையே, இன்னும் கோபப்பட்டாலும் உடனடியாக கழுத்தையெல்லாம் நெரிக்க முடியாது, இது எதிரடிக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். அதைவிட அவர்களுக்கு பிரச்சனை எது வரும்னு சொன்னால், பயிற்றுவிக்கப்படாத தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் ஓவர் என்தியூசியாஸ்டிக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆர்வ கோளாறு உள்ளவர்கள் என்பதனால்தான் நான் மருத்துவ பிரிவுன்னு சொல்லிவிட்டீங்க, நான் வந்து அதற்கான ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன்னு ஒரு ஆள் போகும். அதற்கப்புறம் ஏற்கு மாறாக போய் விதியை மீறி வந்து உள்ளுக்கு போய் கேட்போம்னு மருத்துவமனையில் எந்த வேலையும் செய்ய விடாமல் மருத்துவலையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் பண்ணுவார். இந்த இதையெல்லாம் நடக்குது. அதனால இந்த ஆர்வ கோளாறு உள்ளவர்கள் மூலமாகத்தான் நடக்கூடிய நிகழ்வுகள் என்ன விமர்சனங்களாக வரும். என்ன அதுவும் இந்த சமூக ஊடகங்கள் இருக்கும்போது அது அதிகமாக வரத்தான் செய்யும். அதற்கு வந்து அவர் திட்டமிடணும். சில கரார் முடிவுகளை எடுக்கக்கூடியவர் தான். என்ன உச்சபட்ச நடிகரை பொறுத்தவரை வந்து கரார் முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து வெற்றிகரமான ஒரு நீடித்த தன்மையை காட்ட முடியும் திரையுலகிலும். அதே போல தான் இங்கேயும் காட்டிக் கொண்டிருக்கிறார், காட்ட முடியும். அது வந்து எடுக்கக்கூடியவர் தான். அதை எடுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. நல்லது.